Totally how many cars, sir? More than 30, sir. Yes, sir. உங்களோட ஃபேவரட் கார் என்ன சார்? உங்களோட ஃபேவரட் கார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரோல்ஸ் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சேரட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து என்னுடைய செல்ஃப் டிரைவிங்னு பார்த்தீங்கன்னா பென்டி கார், அதில் ஒரு 5 கார்ஸ் இருக்குது, 5 வெரைட்டிஸ். ஸோ வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணோம், லாங் ட்ராவல்னால் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் வந்து சஃபர் டிரைவரில் நம்ம உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து போகிறதா இருந்தால் ரேஞ்ச் ரோவர் இப்போ ப்ரிஃபர். அடடா, இது உண்மையிலே பெரிய விஷயங்க. நம்ம சரவணாசோ லெஜண்ட் அண்ணாச்சு பார்த்தீங்கன்னா உழைச்சி சம்பாதிச்சு முன்னேறி இன்னைக்கு 30 லக்ஸரி கார் வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையான சூப்பர் ஸ்டார் இவர் தாங்க, உண்மையான லெஜண்ட் இவர் தாங்க. அப்படி கமெண்ட்ல அவரை ஆகா ஊன புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் 30 கார் வச்சிருக்காருன்னா அந்த 30 காரை நீங்க வருஷத்துக்கு பராமரிப்பு செலவு பார்த்தீங்கன்னா அதோட இன்சூரன்ஸு, அதோட கேர் பாஸ் சேஞ்ச் பண்ண அந்த ஸ்கேர் பாஸ் மாத்துறது, அந்த காருக்கு உண்டான அந்த சர்வீஸு, காருக்கு உண்டான அந்த கேரேஜ் இருந்த வாடகைகள், அதை ஓட்டுற டிரைவருக்கான சம்பளங்கள், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலே வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் அந்த மெயின்டெனன்ஸ்க்கே போகுது. ஆனா இந்த சரவணா ஸ்டோர் மாதிரியான பெரிய பெரிய துணி கடைகள்ல வந்து அந்த வேலை செய்யற ஊழியர்கள் சொல்ற துறைகள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்டிகை நாள் ஆகட்டும், எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 12ல இருந்து 14 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வேலை செய்யறோமா இல்லையான்னு 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா நிறைய குறைகள் சொல்றாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்குது, அதனால ஒரு நாள் லீவ் கொடுங்க கேட்டா கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல வேலை செய்யற ஊழியர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி துணிக்கடைகள் பார்த்தீங்கன்னா போட்டியா நிறைய துணிக்கடைகள் இருக்குது. இப்ப சரவணா லெஜண்ட் சரவணாக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் தம்பிகளே போட்டியா இருக்காங்க. சரவணா செல்வரத்னம், சூப்பர் சரவணா, அப்புறம் வந்து ஆப்போசிட்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க போத்தீஸ், அப்புறம் வந்து ஜெயச்சந்திரன், இப்படின்னு பல கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் சரவணாக்கு போட்டியாவே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இவர் பல கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமா படம் எடுக்கிறாரு, 30 லக்ஸரி கார் வச்சிருக்காரு. இவ்வளோ வசதி வாய்ப்பா வாழ்றாருன்னா அதுக்கெல்லாம் என்ன ரீசனா இருக்கும்? ஒண்ணு, கவர்மெண்ட்டுக்கு சரியா டாக்ஸ் கட்டாம அந்த பணத்தை பதுக்கி கருப்பு பணத்துல அவர் வந்து இந்த மாதிரி லக்ஸரியான வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கணும். இல்ல அவர் கடையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்காம அவங்கள சக்கையா புரிஞ்சு அவங்களுடைய ரத்தத்துல இருந்து வர அந்த உழைப்ப, அந்த பணத்தை தான் லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.